வேங்கை வயலுக்குத்தான் நீதி கிடைக்கல, நாங்குநேரிக்காவது நீதி கிடைக்குமா? இதையும் பட்டியல் சமுதாயத்து சொந்தங்கள் சகிச்சுக்கத்தான் போறாங்களா? திமிரி எழ மாட்டாங்களா? தமிழ்நாட்டுல கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில எங்க கொலை, கொள்ள, கற்பழிப்பு, கஞ்சா விற்பனை சம்பவம் நடந்தாலும் அதுல பெரும்பாலும் அச்சம்பவங்கள்ல நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கும். அப்படியாகத்தான் நாங்குநேரி கொடுமையிலும் திமுக நேரடியாகவும் மறைமுகமாகவும் தலையிட்டிருக்குன்னு முகநூல் பக்கம் பட்டவர்த்தனமா எழுதியிருக்கிறாங்க. அந்த பதிவை படிக்கிறப்ப நமக்கே ஒரு பேரதிர்ச்சி தான். இப்படியான வன்கொடுமைகளை நிகழ்த்தக்கூடிய திமுகவுக்கு பட்டியல் சமுதாயத்து சொந்தங்கள் துணை நிற்கிறாங்க என்கின்ற கேள்வி நமக்குள்ளார எழுந்தது. நாங்குநேரியில ரோட்ல நடந்து கொண்டிருந்த வழிப்போக்கர்கள் மீது கஞ்சா போதையில கொடூர ஆயுதங்களை கொண்டு தாக்கிய செய்தியை பார்க்கிறப்ப தமிழ்நாடு என்ன இப்படி சீர்கெட்டு போயிடுச்சு என்கின்ற அச்சம் நமக்குள்ளார இருந்துச்சு. தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கு வரைக்கும் கஞ்சா பரவி இளைய சமுதாயத்தை இப்படி சீரழிச்சிருச்சே அப்படிங்கிற வேதனை நமக்குள்ளார இருந்துச்சு. ஆனால் இதற்கு பின்புலத்துல ஒரு பெரிய சாதிய தீண்டாமை இருக்கிறதா அந்த முகநூல் பக்கம் ஒரு கட்டுரையா ஒரு முகநூல் பதிவை எழுதியிருக்கிறாங்க. அந்த சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்ற செல்வ பிறந்தகை அவர்களை அந்த கிராம மக்கள் உள்ளாரே விடல. தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட அவர்கள் கொடுத்த நிதியை வாங்கல. நீதிதான் எங்களுக்கு வேண்டும், நிதி வேண்டாம், நீங்க திமுக அரசிடமிருந்து நீதியை பெற்றுக் கொடுங்க. இதுல திமுகவுடைய ஒன்றிய நேரடியாக தலையிட்டிருக்கார், அவர் தண்டிக்கப்படணும் என்கின்ற கேள்வி எல்லாம் எழுப்பி அந்த காணொலியெல்லாம் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்திருந்தோம். அதை விரிவாக இந்த முகநூல் பக்கத்துல பதிவிட்டிருந்தாங்க. அதாவது நாங்குநேரி சம்பவத்துல 3 பேர் உயிரிழந்தாங்க, மற்றவர்கள் மீது கடுமையான காயம் ஏற்பட்டிருந்துச்சு. அதுல ஒருவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர், மற்றொரு வடமாநிலத்தை சேர்ந்தவர், இன்னொருவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த சம்பவத்திற்கு பின்புலத்துல திமுகவுடைய ஒன்றிய நெருங்கிய உறவினர், அதாவது அவர் வளர்ப்பு மகனாக வளர்த்து வந்த ஒரு நபர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த முகநூல் பக்கம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. இந்த நாங்குநேரி சம்பவத்துல கைதாகி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே 19 வயதிலிருந்து 22 வயதிற்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப 19 வயசுல இருந்து 22 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவருக்கு கையில எப்படி இப்படி கஞ்சா போச்சு, எப்படி அவர்கள் சமூக விரோதிகளாக மாறினாங்க, அவர்கள் மனதுக்குள்ளார இந்த சமூக சீர்கேட்டு போதைய யார் கொடுத்தது என்கின்ற கேள்வி நமக்குள்ளார இருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்கள சிறுவர்கள், இப்பதான் 11 வயதையே அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப முதல் தலைமுறை 11 வயது பிள்ளைகளை திராவிட மாடல் ஆட்சி கஞ்சா போதைக்கு எப்படி உட்படுத்தி இருக்கு என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சாட்சியாக இருக்குது. ரோட்ல சும்மா போயிட்டு வந்தவங்க ஒரு 7-8 பேரை வெட்டி இருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்புலத்துல திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் சுடலைமுத்து என்பவர் தலையீடு இருக்கிறதா சொல்லப்படுது. அவர் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்களை மிரட்டியதாக ஒரு ஆடியோ இருப்பதாகவுமே கூட அந்த முகநூல் பதிவுல சொல்றாங்க. இந்த சம்பவம் திட்டமிட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்று நடத்தியதாகத்தான் அவர்கள் குற்றம் சொல்றாங்க. அதாவது அந்த பட்டியல் சமுதாயத்து இளைஞரை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படணும் என்கின்ற திட்டத்தோடு நடத்தப்பட்டதா சொல்றாங்க. சுமார் 10 நாட்களுக்கு முன்பாக, இந்த சம்பவம் நடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த பையனுக்கு மீது இவர் இந்த சுபாஷ், அதாவது சுடலைமுத்துவுடைய வளர்ப்பு மகன், அதாவது நெருங்கிய உறவினர், அவர் தான் A1 அக்யூஸ்டா இருக்கிறார். அவருக்கும் ஒரு பகை இருந்ததாகவும் அந்த பகையின் காரணமாக ஒரு சண்டை மூண்டதாகவும் அந்த சண்டை மூழ்கின்ற போது அண்ணனுடைய படத்தையே அவமதிச்ச சம்பவங்கள்லாம் அங்கே நிகழ்ந்ததாகவுமே கூட அந்த முகநூல் பதிவுல சொல்றாங்க. அந்த நிகழ்வுக்கு பின்பாக இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுட்டு ஒரு சமாதானமாக போயிடலாம். ஏன்னா அந்த பட்டியல் சமுதாயத்து இளைஞர்கள் அடுத்த கட்ட வேலையை நோக்கி பயணப்பட்டு இருந்தாங்க. இவன் கஞ்சா போதையில நின்றுட்டு இருக்கிறான், இவனுக்கு அதே வேலையா இருக்கும், அவனுடைய ஒன்றியச்சார் துணை இருக்கு, ஆளுங்கட்சி துணை இருக்கு, அவன் எந்த வேணா அட்டுழியம் பண்ணுவான், நம்மளுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த இளைஞர் தன் பணியை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டதான் ஒன்றியச்சார் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்பாகவே அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞரை கடுமையான சொற்களோடு மிரட்டலை விடுத்து கடுமையாக மிரட்டி இருக்கிற ஒரு ஆடியோவையும் அவர்கள் வைத்திருப்பதாக அந்த முகநூல் பதிவில் சொல்றாங்க. இந்த சம்பவத்தின் பின்புலமாக வைத்துத்தான் திட்டமிட்டு இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அந்த முகநூல் பக்கம் சொல்லுது. அப்பனா இது ஒரு சாதிய கொடுமை, ஏன்னா உங்க பாஷையில் அப்படித்தானே சொல்றீங்க, சாதிய கொடுமை, சாதிய வெறியாட்டம்,
ஒரு வன்கொடுமை சம்பவம். ஆனா எதற்கு திமுக ஒன்றிய செயலாளர் தலையிட்டிருக்கிறார், எதற்கு குற்றவாளியாக திமுக ஒன்றிய செயலாளர் இருக்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதை சில கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள், இத இது மத்திய அரசுடைய சூழ்ச்சி, இது மத்திய பாஜகவுடைய சூழ்ச்சி, இது சங் பரிவார் அமைப்புகளுடைய சூழ்ச்சி அப்படின்னு திசை திருப்புறது இருக்குல்ல, இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலாக பார்க்கப்படுது. பட்டியல் சமுதாயத்துடைய இளைஞர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்கிறான். இதுல அப்பட்டமான சாதி வெறியாட்டம் இருக்குன்னு பட்டியல் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர்கள், ஒரு தரப்பினர் பகிரங்கப்படுத்துறாங்க. இருந்த போதும் நாங்கள் திமுகவுக்கு எதிராக கேள்வி எழுப்ப மாட்டோம். திமுக பஞ்சமி நிலத்தை திருநப்ப கம்முனுதான் இருந்தோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை வித்து பல பட்டியல் சமுதாயத்து இளைஞர்கள் செத்த போதும் கூட கம்முனுதான் இருந்தோம். வேங்கவேல் சம்பவத்திலையும் மௌனமாதான் இருந்தோம். மரக்காணும் கள்ளச்சாராய சாவுக்கு மௌனமாகத்தான் இருந்தோம். பட்டியல் சமுதாயத்திற்கான நிதியை எடுத்து வேற ஒரு வேலைக்காக பயன்படுத்திய போது அரசை நாங்கள் கண்டிக்கல. இப்படியெல்லாம் இருந்த நாங்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞர்கள் மீது சாதி வெறியர்கள், திமுக சாதி வெறியர்கள் கொலை செய்திருந்தால் கூட அதை நாங்க கண்டிக்கணுமா அப்படின்னு நீங்க அமைதியா இருக்கீங்களான்னு எங்களுக்கு ஒரு அச்சமா இருக்கு. அப்ப ஒன்றாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயங்களை பிளவுபடுத்துவதற்கு நீங்கள் பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் போல வேஷம் அணிஞ்சு நீங்க இரு பெரும் சமுதாயத்தை பிளவுபடுத்துவீங்க. ஆனால் திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய உறவினர்கள், திமுக ஒன்றிய செயலாளர் தலையிட்டு ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய சகோதரர் ஒருத்தர் கொல்லப்பட்டாலும் கூட அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமை, இது எவ்வளவு பெரிய கொடுமை. உங்களை நம்பக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பது இதுதானா என்கின்ற கேள்வி இருக்கா? இந்த திராவிட மாடல் ஆட்சியில பட்டியல் சமுதாயத்து மக்கள் இன்னும் வாழ்வாங்க வாழல. வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கிடைக்கல. பட்டியல் சமுதாயத்து மக்கள் எல்லாம் வாழ்வாங்க வாழ்ந்தாங்கன்னா இல்ல. பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கும் மிகப்பெரிய கொடுமைகளை இந்த திராவிட மாடல் ஆட்சி செஞ்சிருக்கு. மிக நெருக்கடியை பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு திமுக கொடுத்திருக்கு. ஏன் திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் பட்டியல் சமுதாயத்து மக்களாய் சிறுமைப்படுத்தி பேசலையா? ராஜகண்ணப்பன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரியவே சாதி பேர சொல்லி பேசலையா? பொன்முடி பேசலையா? டிஆர் பாலுவும் தயாநிதி மாறனும் பேசலையா? பட்டியல் சமுதாயத்து மக்களை இவர்கள் கிள்ளிக்கரை மாதிரி கருதலையா? ஆனால் இதையெல்லாம் அடங்கி திமிரி ஏழாமல் சகிச்சுக்கிட்டுத்தான் பட்டியல் சமுதாய சகோதரர்கள் இருக்க போகிறார்களா என்கின்ற கேள்வி இருக்குல்ல. ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை நீங்க இவர்கள் சாதி வெறியர்கள், இவர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இவர்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கூட்டத்திடமிருந்து தப்பித்து நீங்கள் திமுகவிற்கு எதிராக நில்லுங்க. இந்த திமுக பட்டியல் சமுதாயத்துக்கு செஞ்சது என்ன? நீங்கள் யாரை சாதி வெறியர்கள் சொல்றீங்களோ அவர்கள் உங்களுக்கான சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்காங்க, இடஒதுக்கீட்டிற்காக குரல் கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த திமுக நெடுங்காலமாக உங்களுக்கு துரோகம் மட்டும்தான் செஞ்சிருக்கு. இந்த திமுகவுக்கு துணை நிற்க போகிறீங்க என்பதை இந்த தேர்தல்ல நீங்க காட்டுங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆதி தமிழ்குடிக்கு எதிராக இந்த திமுக செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களுக்கும் அநீதிக்கும் நீங்கள் தகுந்த பாடத்தை இந்த தேர்தலில் புகட்டுங்க.